காகம் பறந்து வந்தது, பசியில் உணவை தேடி அங்கும் இங்கும் அலைந்தது. வீட்டின் கூரை மேலே அமர்ந்தது, அங்கே ஒரு பாட்டியும் பருப்பு வடை சுடுகிறாள். இதனை கண்ட காகமும் பாட்டியிடம் சென்றது. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு வடை தா என்றது. பாவம் என்று பாட்டியும் வடையை தந்து விட்டதால் மகிழ்ச்சியுடன் காகமும் வடையை எடுத்துக்கொண்டு காட்டு பக்கம் பறந்தது. அங்கிருக்கும் மரத்தின் கிளையில் அமர்ந்தது. நரியும் அங்கு வந்தது, வடையை பார்த்து விட்டது. காக்கையிடம் பாட்டு பாட சொன்னது. வடையும் வாயில் இருப்பதால் காகம் அமைதி காத்தது. ஏன் அமைதியாக இருக்கிறாய்? உந்தன் குரல் கேட்கவே நான் இங்கு வந்தேன் என்றது. எனக்காக ஒரு பாடல் பாடு என்று நரி சொன்னது. நரி செய்யும் தந்திரம் காகத்திற்கு புரிந்தது. புத்திசாலி காகமும் வடை மரத்தின் கிளையில் வைத்தது. கா கா என்று கத்தியது. இந்த பாட்டு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று நரியை பார்த்து காகம் கேட்டது. போதும் போதும் உன் பாட்டு, நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று நரி சொன்னது. நரியாரே நரியாரே, ஒரு நிமிடம் நில்லுங்கள், வேண்டுமென்றால் கேட்டு வாங்கி உண்ணுங்கள். ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் வேண்டாம் என்று காகம் சொன்னது. பாதி வடையை நரியிடம் தந்தது. மீதம் இருக்கும் வடையினை தானும் உண்டு பசியும் நீங்கி பறந்தது. நரியும் செய்த தப்பை உணர்ந்தது, திருந்தி வாழ நினைத்தது. காகம் பறந்து வந்தது, பசியில் உணவை தேடி அங்கும் இங்கும் அலைந்தது. வீட்டின் கூரை மேலே அமர்ந்தது, அங்கே ஒரு பாட்டியும் பருப்பு வடை சுடுகிறாள். இதனை கண்ட காகமும் பாட்டியிடம் சென்றது. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு வடை தா என்றது. பாவம் என்று பாட்டியும் வடையை தந்து விட்டதால் மகிழ்ச்சியுடன் காகமும் வடையை எடுத்துக்கொண்டு காட்டு பக்கம் பறந்தது. அங்கிருக்கும் மரத்தின் கிளையில் அமர்ந்தது. நரியும் அங்கு வந்தது, வடையை பார்த்து விட்டது. காக்கையிடம் பாட்டு பாட சொன்னது. வடையும் வாயில் இருப்பதால் காகம் அமைதி காத்தது. ஏன் அமைதியாக இருக்கிறாய்? உந்தன் குரல் கேட்கவே நான் இங்கு வந்தேன் என்றது. எனக்காக ஒரு பாடல் பாடு என்று நரி சொன்னது. நரி செய்யும் தந்திரம் காகத்திற்கு புரிந்தது. புத்திசாலி காகமும் வடை மரத்தின் கிளையில் வைத்தது. கா கா என்று கத்தியது. இந்த பாட்டு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று நரியை பார்த்து காகம் கேட்டது. போதும் போதும் உன் பாட்டு, நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று நரி சொன்னது. நரியாரே நரியாரே, ஒரு நிமிடம் நில்லுங்கள், வேண்டுமென்றால் கேட்டு வாங்கி உண்ணுங்கள். ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் வேண்டாம் என்று காகம் சொன்னது. பாதி வடையை நரியிடம் தந்தது. மீதம் இருக்கும் வடையினை தானும் உண்டு பசியும் நீங்கி பறந்தது. நரியும் செய்த தப்பை உணர்ந்தது, திருந்தி வாழ நினைத்தது.